எனக்கு எதிரே திரண்டிருக்கிற என் அன்பு உடன்பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனம் இன்று நெருக்கடியில் இருக்கிறது. மொழி இன்று நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழலில்தான் நாடு விடுதலை அடைந்து குடியரசு தினம், அந்த விழா நாடு குடியரசாக மாறி பவள விழா காணுகிற 75 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிற இந்த நிலையில் மதச்சார்பின்மை என்கிற சொல் சிலருக்கு கசக்கிறது. திராவிடம் என்கிற சொல் சிலருக்கு கசக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது என்று சொன்னாலேயே சிலருக்கு நெருப்பை அள்ளி போடுவதை போல இருக்கிறது. தமிழ்நாடு என்கிற அடையாளத்தையே மாற்றிவிட முடியாதா என்று விவாதத்தை கிளப்புகிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தமிழர்களின் நாகரிகம். மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடத்திய உலக தமிழ் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு அறிஞர்கள் அல்ல, சர்வதேச அளவிலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர்கள், அறிஞர் பர்போரா போன்ற பேராளுமைகள் உறுதிப்படுத்தினார்கள், சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம்தான் என்று. அத்தகைய நாகரிக அடையாளம் இன்று சிந்து சரஸ்வதி நாகரிகமாக களவாடப்படுகிற சூழல் இருக்கிறது. சிந்தனை செல்வன் படித்திருக்கலாம், எவ்வளவு படித்தாலும் மாண்புமிகு என்கிற முன்னோட்டு எனக்கு கிடைக்காது. ஆனால் 2.25 லட்சம் மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறேன் என்கிற ஒரே காரணத்தினால் அந்த மக்களின் அடையாளம் தான் மாண்புமிகு என்பது அது சிந்தனை செல்வனுக்கான அடையாளம் அல்ல. குடியரசின் அடையாளம், ஜனநாயகத்தின் அடையாளம். இந்த ஜனநாயகத்தில் மக்களே மேலானவர்கள் என்று சொல்வதற்கான அடையாளம். தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓர் அவையில் திரண்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த அவையில மக்களின் பிரதிநிதிகளாக நின்று இணைந்து உருவாக்கி அனுப்பி வைக்கிற சட்டமன்ற மசோதாக்கள் இன்று ஆணவத்தோடு நிராகரிக்கப்படுகின்றன என்று சொன்னால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறது. இத்தகைய சூழலில் தான் பகைவர்கள் வெளிப்படையாகவும் வருகிறார்கள், புரட்சி பேசிக்கொண்டும் வருகிறார்கள். திராவிடம் என்று சொல்லாதே என்று மேடையின் முன்னால் என்று கை நீட்டி கால் நீட்டி மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் தமிழை கற்றுக்கொண்டவர்கள், அண்ணன் எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் திருமா போன்றவர்களிடத்தில் மேடை பகிர்ந்து கொண்டவர்கள் இன்று தடம் மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளாலும் ஆபத்து இருக்கிறது, போலிகளாலும் நெருக்கடி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் பேராளுமை, இந்திய அரசியலின் மையம் தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் மறைந்திருக்கிறார், மறைந்து விட்டார். இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் காப்பாற்றப் போகிறார்? நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க இந்த கருத்தியல் பயணத்தை தொடர்ந்து யார் முன்னெடுத்துக் கொண்டு போக போகிறார் என்கிற கேள்வி வந்தபோது இயல்பாய் எழுந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று இன்று தமிழர்களை தலைநிமிர செய்திருக்கிறார். சமூக நீதி கருத்தியலை யாராலும் அழித்துவிட முடியாது என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, எனது 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில போராட்ட களங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேர்தல் காலங்களில்
பிரச்சாரத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக கட்சிக்காக இயல்பாக நடத்தக்கூடிய இந்த மேடையில அனைத்து கட்சியும் அழைத்து சிந்தனை செல்வருக்கும் பேச வாய்ப்பளித்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனம் நிறைந்த நன்றியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்ட காலத்தில் போராட்டம் குறித்து பேசுவோம், தேர்தல் காலத்தில் அணிதிரண்டு நிற்க வேண்டிய அவசியம் குறித்து பேசுவோம். இப்பொழுது நான் உங்களோடு மனம் விட்டு பேச விரும்புகிறேன். உங்களையும் என்னையும் பிணைத்தது எது என்று நானே எண்ணி பார்க்கிறேன். எனது வாழ்விடம் வேறு, எனது பகுதி வேறு. சாதிய வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் கரம் சேர்த்து பயணப்பட முடியாத அளவிற்கு 2000 ஆண்டுகால சுவர்கள் எழுப்பப்பட்ட நிலையில பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒரு பெரிய புத்தகம் எழுதியல்ல, ஒரே சொல்லால் ஒருங்கிணைத்தவர் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உடன்பிறப்பு என்கிற ஒற்றை சொல்லின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஓரடியில் திரட்டியவர். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். ஒரு தாய் வயிற்றில் பெற்றெடுப்பதற்கு வயிறு போதான காரணத்தினாலே தனித்தனித்தாய் பெற்றெடுத்தாலும் நாங்கள் உடன்பிறப்புகள் தான் என்று சொன்னவர். ஆகவே அத்தகைய பேராளுமை மிகுந்த தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகிற திராவிட முன்னேற்ற கழக மேடை இன்று பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உடன்பிறப்பு என்கிற அந்த சொல்லை ஒரு உயிர் வடிவமாக்கி வாழ்வியலாக்கி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னதாக சட்டப்பேரவையிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த உரை என் போன்றவர்களை கலங்க செய்தது, நெஞ்சம் கனத்து போனது. விழிகளின் ஓரத்தில் வழிந்தோடுகிற கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக் கொண்டு சட்டப்பேரவையிலே என் போன்றவர்கள் சமாளித்துக் கொண்டு நின்றோம். கவலையால் அல்ல, தமிழ் நிலத்தை காப்பதற்காக ஆட்சியை அதிகாரத்தை துறந்தாலும் துறப்பேனே தவிர எத்தகைய பகைவர்கள் வந்தாலும் தமிழகத்தை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரை செய்தார். வாறு பேசுகிற போது தன்னியல்பாக அவர் ஒன்றை சொன்னார். ஒருவேளை மதுரையில அழகர்பட்டி பகுதியில அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த மக்களின் எதிர்ப்பையும் மீறி தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் நிறைந்திருக்கிற அந்த அழகிய இயற்கை வளமும் நிலமும் ஒன்றிய அரசால் சூறையாடப்படுமானால் ஒன்றிய அரசின் சுரங்கத்துறை தமிழக அரசின் எதிர்ப்பையும் மீறி அங்கே கால் வைக்க துணியுமானால் அதை எதிர்த்து நான் போராடுவேன் என்று சொன்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு கட்டத்திலே சொன்னால் ஒருபோதும் அத்தகைய கொள்ளை நடக்காது, நடக்க அனுமதிக்க மாட்டேன், ஒருவேளை அது நடந்தால் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். என் உயிர் போராலும் போகவே தவிர தமிழினம் பறிபோவதற்கு ஒருபோதும் நான் அனுமதியேன் என எக்ஸ்டெம்பராக எந்த குறிப்புகளும் இல்லாமல் மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார். பிறகு சுதாரித்துக் கொண்டு இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். மகாபலிபுரத்தில் நரிகுறவர் என்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணிலே ஒதுக்கப்பட்டு கிடக்கிற புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு அன்பு சகோதரி கோவிலில் நடக்கிற சமபந்தி போஜனத்திலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று இணைய ஊடகங்களின் ஊடாக சமூக ஊடகங்களிலே பதிவு செய்கிறார். மறுநாளே அங்கே போய் அந்த சகோதரியோடு கைகுலுக்கி கரம் குலுக்கி அந்த சகோதரியின் இல்லத்திற்கு சென்று ஒரே தட்டில உணவருந்துகிற ஒரு உடன்பிறப்பு உணர்வை தமிழக முதல்வர் அவர்கள் வெளிப்படுத்தினார். தேர்தலுக்காக
வெறும் பாவனைக்காக இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறவராக அவர் இல்லை என்பதை இந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலம் நிலைப்படுத்தி இருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது. அத்தகைய களத்தில்தான் திராவிட இயக்க கருத்தியலை, இந்த யுத்தத்தை, நம்மை பாதுகாப்பதற்கான இந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்துகிற வகையிலே மதிப்பிற்குரிய இளவல் மாண்புமை துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் களத்தில் இருக்கிறார். அவரது பிறந்த நாளில் எனது சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் முனைவர் திருமாவளவனுடைய சார்பில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். அன்பிற்குரிய இளவல் மாண்புமை துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்கள், அண்ணன் திருமா அவர்கள் சிதம்பரம் தேர்தல் களத்திலே நின்றபோது ஓடோடி களத்திற்கு வந்தார். களத்திலே நின்று பிரச்சாரம் செய்தார். அண்ணன் திருமாவளவன் எனக்கும் ஒரு பேராசிரியர் என்று முழங்கினார். அதுதான் உடன்பிறப்பு உணர்வு. அத்தகைய உணர்வை பெற்றவராக அவர் இருக்கிறார். இந்த மண்ணிலே ஆன்மீகத்தை தடை செய்கிற இயக்கமல்ல திராவிட முன்னேற்ற கழகம். ஆன்மீக நம்பிக்கையை எதிர்ப்பவர்கள் அல்ல. கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என முழங்கிய பராசக்தி திரைப்படத்தின் ஊடாக திராவிட கருத்தியலை வெளிப்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் பாதையிலே பயணிக்கிற இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஆனால் எதிரிகள், நமது பகைவர்கள், தமிழ் பகைவர்கள் மாற்றி மாற்றி திரித்து நம்முடைய கருத்தையும் சொல்லையும் வார்த்தையும் திரித்து நம் மீது அவதூறு பூசுகிறார்கள். ஒரு வகையில் அது குறித்து நான் கவலைப்படவில்லை, அதுவே நல்லதோ என நான் எண்ணுகிறேன். தமிழக சட்டப்பேரவையிலே மதிப்பீட்டு குழு என்று ஒரு குழு இருக்கிறது. சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு பிற மாநிலங்களின் நலத்திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆய்ந்தறிவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த மதிப்பீட்டு குழுவிலே நானும் இடம்பெற்று காஷ்மீருக்கு தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்டேன். காஷ்மீரிலே யாரும் வெளியே வர முடியாத நிலை. இப்போதுதானே தேர்தல் நடந்திருக்கிறது. கடுமையான காவல் கட்டுப்பாடுகள். எங்களையும் கொண்டு போய் ஒரு அறையிலே அடைத்து விட்டார்கள். வெளியே போனால் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள். தமிழர்களை அறையிலே அடைக்க முடியுமா? சிறுத்தைகளை கொண்டு போய் பூட்டி வைக்க முடியுமா? எப்படியோ நான் அதிகாலையிலே எழுந்து நடக்க தொடங்கினேன். நடந்து கொண்டே இருந்தபோது நான் அந்நியனாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட ஒரு நண்பர் என்னிடத்திலே கேட்டார், தமிழ்நாட்டிலே இருந்து வருகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். உடனடியாக அவர் கேட்டார், தமிழ்நாட்டிலே உதயநிதி என்று ஒரு தலைவர் இருக்கிறாரே, அவரை நாங்கள் விசாரித்தோம் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். ஆங்கிலத்திலே சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா இப்படிப்பட்ட ஆளுமைகளை அவர்கள் அறிந்திருப்பது என்பது இயல்பானது. ஒருவேளை தமிழகத்தினுடைய முதல்வர் என்கிற அடிப்படையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை அவர்கள் அறிந்திருப்பது இயல்பானது. அப்பொழுது துணை முதல்வராக அவர் பொறுப்பேற்காத காலம். இவரை அறிந்திருக்கிறாரே என்று கேட்டபோது அவருக்கு நாங்கள் எல்லோரும் ரசிகர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு எதிராக தமிழ் பகைவர்கள் நாடு முழுவதிலும் நடத்திய அந்த எதிர்ப்பு போராட்டங்கள் தான் அவரை தமிழ் சமூகத்திற்கு தலைமை தாங்க தகுதியுள்ளவர் என்பதற்கான சான்றாக அமைந்திருக்கிறது. நமக்கான சான்றுகளை நம்முடைய எதிரிகள் தான் வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதிரிகள் கண்டு நடுங்குகிற ஒரு ஆளுமையாக அன்பு இளவல் மாண்புமை துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்கள் விளங்குகிறார். அவரது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக நீதியை பாதுகாக்க, உடன்பிறப்பு என்கிற சொல்லில் பெருகி கிடக்கிற சகோதரத்துவத்தை, அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களை பாதுகாக்க உங்களோடு எப்பொழுதும் களத்திலும் எல்லா தளத்திலும் இணைந்து பயணப்படுவோம் என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.